அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் 11வது அதிகாரம் செய்நன்றி அறிதல் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய அதிகாரம் இனியவை கூறல், விருந்தோம்பலுக்கு அடுத்து இனியவை கூறலுக்கு அடுத்தது செய்நன்றி அறிதல் என்ற இந்த அதிகாரம். செய் நன்றி என்றால் செய்த நன்றி. நன்றி என்பது நன்மை, உதவி, பிறர் நமக்கு செய்த நன்மையை. அறிதல் என்பது நினைத்திருத்தல், மறவாது இருத்தல். செய்த நன்றியினுடைய அளவை, அதனுடைய அளவிடற்கரிய தன்மையை, பிறர் நமக்கு உரிய காலத்தில் செய்த நன்மை, அது எந்த நன்மையாக இருக்கலாம், சிறிய அளவாக இருக்கலாம், பெரிய அளவாக இருக்கலாம், எந்த ஒரு சிறு நன்மையையும் மறவாமல் நினைவில் வைத்திருத்தல். அதனால் செய்நன்றி அறிதல். பரிகாரம் இல்லாத குற்றம் செய்நன்றி மறத்தல் ஆகும். நம்முடைய சாஸ்திரங்களில் பலவிதமான தோஷங்கள், குற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதையும் மீறி அறிந்தோ அறியாமலோ ஒருவன் தவறு செய்தால், சாஸ்திர விரோதமாக, சட்டவிரோதமாக, தர்ம விரோதமான காரியங்களை ஒருவன் செய்திருந்தால் அதற்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மாற்று, அந்த பாபத்தை குறைத்து கொள்வதற்கு, போக்கிக் கொள்வதற்கு அதற்கு ஒரு பரிகாரம் சாஸ்திரங்களில் இருக்குது. ஆனால் இந்த செய்நன்றி மறத்தல் என்ற குற்றம் என்ற பாபத்துக்கு மட்டும் சாஸ்திரத்தில் எங்கேயுமே பரிகாரம் சொல்லப்படவில்லை. அதனால் பாப்பங்களில் இது ஒரு மோசமான முக்கியமான பாப்பம். ஆகவே அதை முதல்ல சொல்கிறேன். நான் திருக்குறள் தர்மத்தை சொல்ல வர்றது, செய்ய வேண்டிய தர்மங்கள் என்ன, செய்யக்கூடாத தர்மங்கள் என்ன, அதர்மங்கள் என்ன, விளக்க வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, விதி நிஷேதம், இதை சொல்கிறதா தர்மசாஸ்திரம். முதல்ல விருந்தோம்பல் சொல்லப்பட்டது. அது செய்ய வேண்டிய அறத்தில் முதன்மையான அறம். இல்வாழ்க்கையை தொடங்கி கணவன், மனைவி, குழந்தைகள் என்று இருப்பவர்கள், இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய முதன்மையான அறம், அவசியம் கடைபிடிக்க வேண்டிய அறம் விருந்தோம்பல் என்பது. அதில் செய்ய வேண்டிய அறத்தை முதல்ல சொன்னார். செய்ய வேண்டிய அறங்களில் முதன்மையானதை முதல்ல சொன்னார், அது விருந்தோம்பல். விளக்க வேண்டிய அதர்மங்கள், மரம் சட்டவிரோதமானது, தர்ம விரோதமானது, நிஷித்தமானது, அதில் முதலாவதாக இருக்கிறது செய்நன்றி மறத்தல். அதனால் செய்த நன்றியை மறக்கக்கூடாது என்ற இந்த அதிகாரத்தை இங்கே வைத்திருக்கின்றார். அதனால் செய்நன்றி மறத்தல் என்ற குற்றம் தன்னிடம் வராமல் பாதுகாத்தல் பொருட்டு இல்லறம் வலுவாது நடத்த விரும்புபவருக்கு செய்நன்றி அறிதல், அதாவது மறவாது இருத்தல் அறிவுறுத்தப்படுகின்றது. இல்வாழ்க்கையில் முதன்மையான அறம் விருந்தோம்பல், அது முதலில் சொல்லப்பட்டது. குற்றங்களில் பாப்பங்களில் பரிகாரம் இல்லாத குற்றம் செய்நன்றி மறத்தல். ஆகவே அது விளக்க வேண்டியவற்றுள் முதன்மையானதாக இருக்கின்றது. விருந்தோம்பல்
உடலால் வாக்கால் மனதால் பிரதானமாக உடலால் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்த இருந்த அதிகாரம் இனியவை கூறல், அது வாக்குனால் செய்யக்கூடிய தர்மம். இங்கே மனதில் மறக்காமல் இருக்க வேண்டிய தர்மம் பிறர் செய்த நன்றியை மறக்காமல் இருத்தல். அதனால் முக்கரணங்கள்னு சொல்கிறோம், உடம்பு வாக்கு மனது. முதல்ல உடம்புக்கான தர்மத்தை உடம்பை பிரதானமாக கொண்டு செய்கின்ற தர்மத்தை சொன்னார். அடுத்து வாக்கு பிரதானமாக கொண்டு செய்கின்ற தர்மத்தை சொன்னார். இப்போ மனதில் பிரதானமாக இருந்து செய்ய வேண்டிய தர்மம் மறவாது இருத்தல், பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல். இந்த அதிகாரத்தினுடைய 10 குறள்களையும் முடிந்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த 10 குறள்கள் என்ன சொல்லுகின்றன, அதனுடைய சாரம் என்ன என்றால், முதல் 3 குறள் 1, 2, 3 செய்நன்றி அறிதலுக்கு காரணம். இது மறக்காமல் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான 3 காரணங்களை சொல்லுகின்றார். பலர் பல உதவிகளை நமக்கு செய்கின்றார்கள். எந்த உதவியுமே மறக்கக்கூடாது. அதிலையும் இந்த 3 சூழ்நிலைகளில் 3 காரணங்களால் ஒரு உதவி நமக்கு கிடைத்திருந்தால் அதை என்றைக்கும் எந்த பிறவியிலும் மறக்கக்கூடாது. அதனால் அதற்கான காரணங்கள் முதல் 3 குறள்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த 4வது 5வது குறளில் இந்த 3க்கு மேலே 4வதாக ஒன்று சொல்கிறார். தகுதியானவர், ஒரு தகுதியானவர்களுக்கு செய்கின்ற உதவிக்கு அளவில்லை. ஒருவர் தனக்கு உதவி செய்தவருக்கு மறு உதவி பதில் உபகாரம் செய்தல் என்பதற்கும் அளவு இல்லை என்ற கருத்தை சொல்லுகின்றார். 4, 5 2 குறள்களில். அடுத்த 6, 7 2 குறள்களில் நன்மையை செய்தவர் நட்பினை என்றும் விடலாகாது. நமக்கு உதவி செய்தவர்களுடைய நட்பை உறவை என்றும் துண்டித்து கொள்ளக்கூடாது, விலக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் எது மறக்கக்கூடாதது, எது மறக்க வேண்டியது என்பதையும் சொல்லுகின்றார். நன்மையை, பிறர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது, தீமையை மறந்துவிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மறப்பதற்கு, மறக்காமல் இருப்பதில் நன்மையை மறக்காமல் இருக்கணும், தீமையை மறந்துவிட வேண்டும். அந்த தீமையை மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை மறக்கிறது என்பதற்கு ஒரு யுக்தி சொல்லுகின்றார். 10வது குறளில் இந்த செய்நன்றி மறக்கிறதுனால வருகின்ற குற்றத்தை சொல்லுகின்றார், பாபத்தை சொல்லுகின்றார். ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதல் குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவி, செய்யாமல் செய்த உதவினா தான் முன்னால் எந்த உதவியும் பெறாமல், காரணம், அதனால் இது வந்து காரணம் இல்லாமல் செய்கின்ற உதவி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு உதவி பண்ணுறார், நம்ம திரும்பி பண்ணோம்னாக்கா அது பதில் உபகாரம், அது பதில் உதவி. அதனால் உதவி பதில் உதவி. ஒருவர் நமக்கு ஏற்கனவே ஒரு நன்மையை செய்து இருக்கிறார், நம்ம அதற்கு மாற்றாக இன்னொரு நன்மையை செய்தோம்னா அது பதில் உதவி. அப்படி எவ்விதமான நன்மையும் இதுவரைக்கும் செய்தில்லாத ஒருவருக்கு கூட திடீர்னு ஒருவன் உதவி செய்தால் அதான் செய்யாமல் செய்த உதவி. பிறர் தனக்கு உதவி செய்யாமலே இவன், அதனால் முதல்ல உதவி பண்ணுறாலே இவன் முதல் உதவினா முதல்ல செய்கிற உதவி, ஃபஸ்ட் எய்டு கிடையாது. அதுவும் ஃபஸ்ட் எய்டு முதல் உதவி தான். அதான் முதல்ல செய்கிற உதவி. யாருனே தெரியாது, போகிறோம், விபத்து நடந்திருக்கு, உடனே ஓடி போய் உதவி பண்ணுறோம்னா அவர் யாருனே தெரியாது. அப்போ நம்ம முதல்ல செய்கின்றோம். அதனால் முதலாவதாக செய்கின்ற உதவி. பிறர் தனக்கு எவ்விதமான உதவியும் செய்யாமல், அது உறவாவோ சொந்தக்காரவங்களோ இல்லை நண்பனோ எதுவும் இல்லாமல், இல்லை அப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னெல்லாம் பார்க்காம அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது, நான் செய்கின்றேன். அதனால் அது செய்யாமல் செய்த உதவி. பிறர் செய்யாமலே பதில் உபகாரமாக இல்லாத உதவி. அதனால் அது காரணம் இல்லாமல் செய்யும் உதவி. நான் அவன் செய்தான்னா ஏன் செஞ்சேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நமக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. அப்படி எதிர்பார்த்து செய்கிறது இல்லை, எந்த காரணமும் இல்லாமல் முதல்ல நாம் செய்கின்ற உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு. அப்படி ஒரு உதவி ஒருவனுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த உதவியை பெற்றவன், அந்த உதவியை பெறுகின்றவன்
அந்த உதவிக்கு பதில் உபகாரம் என்பது வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பிறர் அதற்கு பதில் உபகாரம் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு அளவு என்பது இல்லை. ஏன்னா எந்த காரணமும் இல்லாமலே திடீர்னு ஒரு மூன்றாவது மனிதருக்கு நம்ம உதவி பண்ணுகிறோம், இல்லை உதவி யாரோ நமக்கு ஒரு தேவைப்படுகின்ற காலத்தில் உதவி செய்கிறார்கள். அது பொது இடமாக இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், அல்லது உறவுகளுக்குள்ளேயே எந்த முதல்ல உதவி செய்பவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்பவர்கள், அவர்களாக முன்வந்து உதவி செய்பவர்கள் நல்லவர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் இருக்கிறார்கள். அப்படி நமக்கு ஒரு உதவி கிடைக்கின்ற பொழுது அது அளவிடற்கரியது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ளலாம். பிறகு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அவர்களுக்கு பதில் உதவி செய்வோம். ஆனால் அந்த பதில் உதவி செய்தது அவர்கள் முதல் செய்த உதவிக்கு ஈடாகாது. அதான் இங்கே விஷயம். வையகமும் வானகமும் ஆற்றல் அரிதுனா வையகத்தையும் இந்த பூமியையும் வானத்தையும் கொடுத்தால் கூட அதற்கு ஈடாகாது, அதற்கு சமானம் ஆகாது. அதனால் காரணம் இல்லாமல் செய்யும் உதவி, காரணம் இல்லாமல்னா எவ்விதமான செய்ய வேண்டிய தேவையும் இல்லாமல், அவசியமும் இல்லாமல், கட்டாயம் இல்லாமல், பதில் உபகாரமாக இல்லாமல் செய்யப்படுகின்ற உதவி அதற்கு அளவென்பது இல்லை. அதனால் அது முக்கியமானது. ஏன் அதை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம், அந்த மாதிரி ஒரு உதவி நமக்கு கிடைக்கின்ற பொழுது உதவி செய்பவரை நம்ம எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. ஏன் மறந்துவிடக்கூடாது? ஏன்னா அந்த உதவி அளவிடற்கரியது. அடுத்த பாடல், 2வது திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. நன்றி நன்றி என்றாலும் நன்மை உதவி என்ற அர்த்தம். நன்றி நன்றி என்ற சொல்லுக்கு நம்ம நன்றினா நன்றி, உதவி பண்ண பிறகு நம்ம திரும்ப சொல்கிறத நன்றின்னு சொல்கிறோம். அப்போ பிறர் செய்த நன்மை அதை நம்ம வாங்கி கொள்ளுகிறோம், அதற்கு அந்த நேரத்தில் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அதனால் நன்மையை பெற்றவர்கள் திரும்ப பதில் சொல்கிறது நன்றினா. நன்றி சொல்லிவிட்டு அதோட மறந்து போச்சுன்னு மறக்கக்கூடாது. அதனால் நன்றி தேங்க்ஸ் சொல்லிவிட்டே முடிஞ்சு போச்சுன்னா அப்படி இல்லை, அப்படி முடிக்க முடியாதது. அதுக்கு தான் சொல்கிறார். அதுவும் இந்த பாடலில் என்ன சொல்கிறார்? முதல் பாடலில் சொன்னது காரணம் இல்லாமல் செய்த உதவி, எந்த திட்டமும் இல்லாமல் செய்த உதவி. இங்கே காலத்தினால் செய்த உதவி, ஒரு அவசர காலத்தில் செய்கின்ற உதவி. அது சிறியதாக இருந்தாலும், ஒரு எமர்ஜென்சி ரத்தம் வேணும்னா, இப்போ ரத்தம் நம்ம கொடுக்கறது ஒரு 50 மில்லி 100 மில்லி 300 ml தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அது ஒரு உயிரை காப்பாற்றுகின்றது. அது கொடுத்த அளவு சிறியது தான், ஆனால் அதனுடைய பயன் மிக பெரியது. அதனால் அப்படி ஒரு காலத்தில் எதிர்பார்க்காத ஒரு அவசர தேவை இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் பசங்க மாணவர்கள் பரீட்சை தேர்வு எழுதுகிறார்கள். எழுதுகிற பொழுது ஒரு மாணவனுக்கு பேனால மை தீர்ந்து போச்சு, இல்லை சரியாக எழுதவில்லை என்றார். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்வு எழுத இன்னொரு மாணவன் அவன் வைத்திருக்கிற இன்னொரு பேனாவை பேனாவை திரும்ப நம்ம வெளியே வந்ததுக்கிறவங்க கொடுத்தரலாம், அதே மாதிரி 10 பேனா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவன் அந்த தேர்வை எழுத முடியவில்லை என்றால் ஒரு பெரிய இழப்பு அது. அப்போ அந்த சமயம் அந்த அவசர காலம், அந்த சமயத்தில் கிடைத்த உதவி ஒரு சாதாரணமான சிறிய உதவியாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியது. அதனால் ஞாலத்தின் மானப் பெரியது. இந்த உலகத்தை விட பிரபஞ்சத்தை விட பெரியது. முதல்ல வையகம் வானகம்னு சொன்னார். அது வையகம்னா பூமி, வானகம்னா ஆகாசம். இந்த ஞாலம்ங்கிற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும்னா, அதனால் பிரபஞ்சத்தையும் கொடுத்த அந்த அவசர காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய உதவிக்கு பிரபஞ்சமும் அதை கொடுத்தாலும் ஈடாகாது. அதனால் இந்த உதவிக்கு காலத்தினால் கிடைத்த உதவிக்கு அளவு இல்லை. அதனால் இது ஒரு காரணம், நமக்கு அது ஒரு காரணம். காலத்தினால்னு இருக்குது, இங்கே காலத்தில் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது வேற்றுமை மயக்கம்னு பேர் இலக்கணத்தில். காலத்தினால்னா அது 3ஆம் வேற்றுமையில் இருக்குது. அது காலத்தினால் 3ஆம் வேற்றுமை. இங்கே காலத்தில், அவசரம் உதவி தேவைப்படுகின்ற காலத்தில்னு முதல் வேற்றுமையாக, இது 7ஆம் வேற்றுமையாக எடுத்துக்கொள்ளணும். காலத்தில், அவசரமான காலத்தில், தேவைப்படுகின்ற காலத்தில், எதிர்பாராத ஒரு அவசியம் உதவி தேவைப்படுகின்ற ஒரு காலத்தில், கண்டிப்பாக அந்த நேரத்தில் நமக்கு அது இருந்தால் ஒரு 10 ரூபாயாக இருக்கலாம். அந்த 10 ரூபா உதவி கூட
அந்த நேரத்தில் அது ஒரு பெரியது. அதுதான் அவசரமாக உதவி தேவைப்படும் காலத்தில். ஆகவே அந்த நன்றி, அப்படி கிடைத்த அந்த நன்றி, அதை ஒரு பொழுதும் ஒருவன் மறக்கக்கூடாது. என அதுவும் அளவிடற்கு அரியது. அடுத்தது 3வது பாடல். இதில் இன்னொரு காரணம் சொல்கிறார். செய் நன்றியை ஏன் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு 3வது ஒரு காரணம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. இங்கே உதவிங்கிற நேரடியாக வார்த்தை இருக்குது. போன சென்ற பாடலில் நன்றின்னு இருந்தது. இன்னும் நேரடியான வார்த்தை உதவி. இந்த இந்த இங்கே எந்த நேரத்தில் செய்த உதவினா பயன் தூக்கார் செய்த உதவி. நமக்கு என்ன அதனால் நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்பட்ட உதவி. அல்ல, அவர் பிரதிபலன் எதிர்பார்த்து நமக்கு ஒரு உதவி கிடைக்குது, நமக்கு யாரோ ஒரு உதவி பண்ணுறாங்க, இல்லை நாம் உதவி பண்ணுறோம்னாக்கா, தம்பி முன்னாடி வா, நமக்கு ஒரு உதவி கிடைக்கின்ற பொழுது நம்ம ஒரு கணக்கு பண்ணுறோம். அதனால் நமக்கு உதவி செய்கிற ஆளும் சரி, நாம் உதவி செய்கின்ற பொழுதும் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல எதை செஞ்சாக்கா நமக்கு என்ன லாபம் வரும்னா என்ன, திரும்பி பதில் உபகாரம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுனா. அதனால் இது முதல் உதவி இவர் செய்கிற, அவர் செய்யாமலே ஒரு உதவி செய்கிறதுங்கிறது முதல்ல சொல்லப்பட்டது. இந்த இடத்துலையும் அவர் செய்யாமலே இவர் செய்கின்றார். ஆனால் பிறகு என்ன செய்வான்னா அதை எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்போட ஒரு கணக்கு வைத்து கொண்டு நம்ம இதை செஞ்சால் அப்புறம் அவர் அதை செய்வார், இதை செய்யணும், அல்லது நமக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக உதவி பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்படி இல்லாமல், அதனால் பயன் தூக்கார்னா இந்த உதவி செஞ்சால் நமக்கு பிரதிபலனாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல், என்ற கணக்கு இல்லாமல் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்பவன். அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்கிறது. புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா, அவன் திரும்பி நமக்கு உதவுவானா மாட்டானாங்கிற எந்த கணக்கீடும் இல்லாமல், எந்த திட்டமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற ஒரு உதவி. அப்படி பயன் தூக்கார் செய்த உதவி. நயன் தூக்கின், அதனுடைய நயன்கிறது நீதி. அதற்கு பின்னாடி எதனால் அந்த எந்த பலனும் எதிர்பார்க்காமல் ஒருவன் உதவி செய்கிறான்னா அதற்கு என்ன காரணம்? அவன் மனதில் இருக்கக்கூடிய அன்பு கருணை காரணமாக இருக்கும். அந்த அன்பினால் செய்யப்படுகின்ற ஒரு உதவி. நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதனுடைய அளவை ஒப்பிட்டு பார்த்தா இங்கே கடல் சொல்கிறார். அல்ல, வையகம் வானகம் சொன்னார், ஞாலம்னு சொன்னார். இங்கே அதே மாதிரி பெரிய பொருள் என்னன்னா கடல் பெரியது, அளவிடற்கரியது. அந்த நன்மை கடலிற் பெரியது. அதனால் பயன் தூக்காமல், பயன் கருதாமல். இப்போ நாம் வீட்டில் தெரியாத மனிதர்களுக்கு ரோட்டில் போகிறோம், யாருக்கும் பிச்சைக்காரருக்கு போடுறோம்னாக்கா அவன் திரும்ப எனக்கு நம்ம என்ன செய்வான்னு நம்ம எதிர்பார்த்து போகிறதில்ல. அது ₹1 ₹2 ₹5 ₹10 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி சில சமயங்களில் நம்ம 3வது மனிதர்களுக்கு உதவி செய்து சென்று விடுகிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அங்கே நமக்கு எந்த கலவுக்கும் இல்லை. போட்டால் புண்ணியம் வரும், பாப்பம் வரும், அதெல்லாம் இல்லை. கேட்குறாங்க, நம்மளால் கொடுக்க முடியுது, இருக்குது கொடுக்குறோம், அவ்வளோதான், அதோட போயிடுறோம். ஆனால் உறவுகளுக்குள்ளேயே நம்ம பலருக்கு உதவி செய்ய வேண்டி இருக்குது, உதவி செய்கின்றோம். அப்படி உதவி செய்கின்ற பொழுதும் பயன் கருதாமல் உதவி செய்தல். இப்போ பெற்றோர் குழந்தைய வளர்க்குறது எதுக்குன்னா பின்னாடி வயசான காலத்தில் நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போடுவான்னா அப்படி செஞ்சால், அப்படி எதிர்பார்ப்பு இருந்தால் அது எதிர்பார்த்து செய்கிறது, அது எதிர்பார்த்து செய்கிறது தானே. அப்படியா எல்லாரும் செய்கிறோம்? இல்லையே. அவர்கள் வளரணும், அவர்கள் நல்லா இருக்கணும் என்பது தான். பிறகு அவன் செய்கிறானா செய்ய மாட்டானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கிடுறது இல்லை. நம்மளுடைய கடமை ஒரு பக்கம், அது நம்மளுடைய கடமையாக இருக்குது குழந்தைகளை வளர்க்கிறது. அப்புறம் அவர்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம செய்கின்றோம். அப்படி எந்த உதவி செய்யப்படுகின்றதோ, அதனால் நம்ம உறவுகள் நமக்கு செய்கின்ற உதவியாக இருக்கலாம். சில உறவுகள் அப்படி இருப்பார்கள். சில உறவுகள் பல உறவுகள் எப்போதும் கணக்கு பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம என்ன மொய் வச்சா திரும்ப என்ன வரும்னா, மொய் வைக்கிறதுல கணக்கு இருக்குல்ல, அதனால் மொய் வைக்கிறதுல அவன் வச்சதோட கொஞ்சம் ₹1 அதிகமாக வைக்கணும்னா, இல்லை நம்ம இப்போ வைக்கிறோம் அப்புறம் அவன் திரும்ப வைக்கணும்னா. அதனால் அப்படி வசந்த விழான்னு இந்த பகுதியில் உண்டு. வசந்த விழான்னா மொய் வாங்கிறதுக்காகவே பண்ணுற விழா, அது வேறு எதுவும் இருக்காது. வசந்த விழானாக்கா இல்லை ஒரு விருந்து வைப்பான். அது அவனுக்கு ஒரு பண நெருக்கடி இருக்குது, பணம் தேவைப்படுதுனாக்கா வசந்த விழான்னு போட்டு வைப்பாங்க.
வந்தால் விருந்து சாப்பாடு போடுவான், சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போகணும். அதை அவனுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அவசரவாக இருந்தால் வாங்கி வச்சுக்குவார். அப்புறம் யார் யார் என்னென்ன செஞ்சாங்கங்கிற கணக்கு வைத்துக்கொண்டு அவங்க வீட்டு விசேஷம் வர்ற பொழுது அதை விட கூடுதலாக இவர் செய்கிறது அப்படின்னா. அதனால் இது உறவுகளுக்குள்ள வட்டி இல்லாத கடன் இப்படிலாம் சிஸ்டம் வச்சுருந்துருக்காங்க. பேங்க்கில் போய் வாங்குறது, அங்கே வாங்குறது, கந்து வட்டி வாங்குறது அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் உறவுகளுக்குள்ளே ஒருத்தருக்கு நெருக்கடி வர்ற பொழுது எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே ஆள் 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுக்க முடியாது. அப்போ என்னது, அவரவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒருவனுக்கு உதவுறது. பிறகு அவன் யாருக்கு அது எப்போ மெதுவாக எப்போ யாருக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுத்து பண்ணிடுறார். அந்தந்த வீட்டு விசேஷம் வர்ற பொழுது செய்தர்றார். அப்படியெல்லாம் பழக்கம் நம்ம சம்பிரதாயத்தில் வைத்திருக்கிறார்கள், நம்ம பண்பாட்டில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பலன் கருதி ஒரு திட்டம் போட்டு பண்ணுறது. இப்படி எந்த திட்டமும் இல்லாமல் அது நம்ம உறவுகளுக்கு செய்கிறதா இருக்கலாம், அல்லது 3ஆம் மனிதர்களுக்கு செய்கிறதா இருக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திட்டமும் இல்லாமல் ஒரு உதவி செய்தால், நாம் செய்தாலும் சரி அல்லது நமக்கு இன்னொருவர் செய்கின்ற பொழுதும் அந்த உதவிக்கு அளவென்பது இல்லை அப்படிங்கிற பொழுது அதனால் வரக்கூடிய புண்ணியத்திற்கு அளவென்பது இல்லை. அந்த மாதிரி ஒரு உதவி ஒருவர் செய்கின்ற பொழுது அதுக்கு எவ்வளவு புண்ணியம்னா அது எவ்வளவு புண்ணியங்கிறதுக்கு அளவென்பது இல்லை, மிகுதியான புண்ணியம் என்பது. அந்த உதவியை ஒருவன் மறந்து விட்டால் அதனால் வரக்கூடிய பாப்பத்துக்கும் அளவில்லை. அதுதாங்க சொல்கிறார். உதவி செய்கிறவனுக்கு வரக்கூடிய புண்ணியத்துக்கு அளவு இல்லை. அவன் காரணம் இல்லாமல் செய்தல், காலம் கருதி செய்தல், அப்புறம் பயன் எதிர்பாராமல் ஒருவன் உதவி செய்தால் அந்த புண்ணியத்திற்கு அளவென்பது இல்லை. அந்த உதவியை ஒருவன் மறந்துவிட்டால் அதனால் வரக்கூடிய பாப்பத்திற்கும் அளவென்பது இல்லை. அதனால் அளவில்லாததற்கு பதில் உபகாரம் செய்ய இயலாது. அதனால் இந்த 3 பாட்டிலையும் ஒரே கருத்து தான். அதை 3 காரணங்களை சொல்லியிருக்கிறார். அதனால் அவர்கள் செய்கிற உதவி அது அளவிடற்கரியதுங்கிறதுனால பதில் உபகாரம் பண்ண முடியாது. அளவிட முடிந்ததுனாக்கா நம்ம அதை விட அதிகமாக பண்ணிடலாம், அதே அளவு பண்ணலாம். மொய் தானா 1000 ரூபா மொய் வச்சாருனாக்கா அது ஒரு அளவு. இப்போ அதற்கு மேலே நம்ம 1001 வச்சு சமன் பண்ணிடலாம். ஆனால் இந்த 3 காரணங்களில் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய உதவி அளவிடற்கரியது. அதனால் நம்ம எவ்வளவு கொடுத்தோ அதை சமன் செய்ய முடியாது. அதனால தான் வானகமும் வையகமும் ஆற்றல் அறியுதுன்னு சொன்னார், ஞாலம்னு சொன்னார், கடல்னு சொன்னார். அப்போ அளவிட முடியாததுன்னா நம்ம அதை எப்படி திரும்ப கொடுக்கறது? இப்போ கொடுக்க முடியாதுங்கிறதா. அதற்கு பதில் உபகாரம் எந்த விதத்திலும் கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தன் ரத்தம் தேவைப்படுதுன்னா பிளட் பேங்க்லேருந்து ரத்த தானம் பண்ணுறாங்க. யாருடைய ரத்தம்னே தெரியாது. அப்போ தெரிஞ்ச ஆள் பண்ண உதவினா திரும்பி கொடுக்கலாம். யாருன்னே தெரியாத ஆளுக்கு எப்படி நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க? இல்லை உறவுகளுக்குள்ளேயே அவன் ரத்தம் 300 மில்லி கொடுத்துருக்குறான், திரும்ப அவனுக்கு விபத்து வர்ற போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற போது நம்ம போய் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? பார்த்தா அது கஷ்டம். அவன் அது என்னது, அப்படியே கொடுத்தாலும் நீ 300 மில்லிக்கு மேலே 600 மில்லி கொடுத்தாலும் அது சமமாகாது. உயிர் போகக்கூடிய எமர்ஜென்சியில் ஒரு உதவி வந்ததுங்கிறது எப்படி கொடுத்தாலுமே, அதுக்கு மேலே 1 லிட்டரு 10 லிட்டரு கொடுத்தாலுமே அது சமன் ஆகாது. அப்போ அதுக்கு என்ன செய்யறது, என்ன பதில் உபகாரம்னா அதை மறக்காமல் இருக்கிறது. அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது உதவி செய்கிறது. அப்படி செஞ்ச உதவியும் சமன் ஆகாது. அப்போ அதை மறக்காமல் இருக்கிறது என்பது தான், அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது என்பது தான் செய் நன்றி அறிதல் ஆகும். அதனால் செய்த நன்றியை மறவாது இருத்தல் வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்டது. அடுத்து 4வது பாடலில் இந்த 3 காரணம் இல்லாமல் இன்னொன்று சொல்லுகின்றார். 4, 5 2வது பாட்டிலையும் சொல்கிறார். அடுத்த பாட்டில் 2 பாட்டிலையுமே இன்னொரு கருத்து வருது. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். தமக்கு ஒருவர் திணை அளவு, திணைங்கிறது ஒரு தானியம் நமக்கு தெரியும். அந்த மிக குறைந்த அளவு என்பது ஒரு சிறு தானியம். அந்த அளவுக்கு ஒரு சிறிய உதவியை ஒருவர் செய்திருந்தாலும் அந்த உதவியினுடைய பயனை அதனால் தான் பெற்ற அடைந்த நன்மையை நினைப்பவர்கள் அந்த உதவியை பனை அளவு பெரிய அளவில் அவர்கள் கருதுவார்கள். சின்ன உதவி என்றாலும் அதை பெரிதாக கருதுவார்கள். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், விவேகம் உள்ளவர்கள் அறிவுடையவர்கள் பயன் தெரிவார்னா
அதனால் இந்த தர்மசாஸ்திரங்களை அறிந்தவர்கள், விவேகம் உடையவர்கள், நன்றி உணர்வு உடையவர்கள், பிறர் தமக்கு செய்த சிறிய உதவியையும் பெரிதாக கருதுவார்கள். போன 3 பாடல்களில் சொன்ன 3 கண்டிஷனும் இல்லாத சமயத்தில் கிடைக்கின்ற உதவியை கூட, காலத்தினால் செய்த உதவி அதெல்லாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அப்படி எந்த முக்கியத்துவமுமே இல்லாமல் சாதாரணமாக செய்கின்ற உதவியை கூட விவேகம் இருக்கிறவன் பெருசாக நினைப்பான். எப்போ எந்த உதவி யாரிடம் இருந்து கிடைத்தாலும் அது ஒரு பெரிய இதாக இறைவனுடைய அருளாக அவர்கள் நினைப்பார்கள். அது என்றைக்கும் மறக்காமல் வைத்திருப்பார்கள். அதனால் அது விவேகம் இருக்கு. ஏன்னா நன்றி ஒருவனுக்கு உதவி செய்தாலும் அந்த நன்றியினுடைய மதிப்பு நல்ல பண்பு இருக்கிறவனுக்கு, அறிவு இருக்கிறவனுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது. என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்னு கேட்பான். எதாவது செய்யறதை செஞ்சுட்டு ஒன்றுமே கண்டுக்க எந்த ஒரு நன்றி உணர்வுமே இல்லாமல் இருக்கிறவன்ட்ட அவனுக்கா புரியணும். புரியலைன்னால உனக்கு அவ்வளோ செஞ்சுருக்கனே கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியான்னு கேட்டால் அது கேட்குற மாதிரியே வைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் அறிவில்லாதவன் அப்படி நடந்து கொள்ளுகின்ற பொழுது, நன்றி உணர்வு இல்லாதவன் அப்படி நடந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஆதங்கம், எதிர்பார்ப்பு இருந்து அப்படி கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நீ என்னத்தை பெரிய செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி பெருசாக செஞ்சிருந்தாலுமே சொல்லுவான். அதனால் அப்போ நன்றியினுடைய மதிப்பு விவேகம் இருக்கிறவனுக்கு, அறிவுடையவனுக்கு, அதனுடைய பயனை சிந்திப்பவனுக்கு தான் தெரியும். அதனால் அது சொல்கிறார், பயன் தெரிவார்னு சொல்கிறார். அதனால் படைத்துணையாக கொள்வார், பயன் தெரிவார். அதனால் அதனுடைய பயனை அறிந்தவர்கள், விவேகம் உடையவர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல பண்பு உடையவர்கள், பிறர் செய்த சிறிய உதவியையும் மறக்காமல் அதை பெரிய அளவாக கருதி எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள். அதனால் இது ஒரு சான்றாண்மை பண்பு, பெரியவர்களுடைய ஒரு பண்பு. கீழானவர்கள் தான் பெரிய அளவில் உதவி பண்ணியிருந்தாலும் அதை மறந்து விடுவான். அது அறிவில்லாதவர்களுடைய, குணம் இல்லாதவர்களுடைய கீழ்மையான பண்பு. ஆனால் பயன் தெரிந்தவர்கள், விவேகமுடையவர்கள், ஆபத்து காலம் இல்லாமலும் வேற எந்த இதுவும் இல்லாமலும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய உதவிக்கு கூட நன்றி உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடுத்து கொண்டு இருக்குது. அதிலேயே நம்ம நன்றி உடையவர்களாக இருக்குமானா அதனுடைய பயனை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இறைவன் கொடுக்குற எல்லாவற்றையும், இயற்கை கொடுக்குற எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய பயன் நீர்நிலையை மாசுபடுத்துறது, இல்லை ஏரி குளங்களை மூடி பிளாட்டு போட்டு விற்கிறது மற்ற எல்லாம் இருக்கே. அவன் நன்றி இல்லாமல் இருக்கிறான். விவேகம் இருக்கிறவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பான். இதனுடைய பயன் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அதை பற்றி சிந்தனை பண்ணுறது இல்லை. அது யோசிச்சா தான் புரியும். அதான் நன்றி அறிதல்னு சொல்கிறேன். நன்றி மறவாதிருத்தல்னு சொல்லாமல் நன்றி அறிதல்னு சொல்கிறார். அப்போ யாருனாலும் அந்த நன்றியை அறிய முடியும்? யோசித்து பார்க்குறவனுக்கு தான் அது தெரியும். ஆடு மாடு விலங்குகளுக்கு அது ஒன்றும் தெரியறதில்ல, அது சாமான்யமாக இருந்துட்டு போகுது. இப்போ மனிதனும் அப்படி இருந்தான்னாக்கா மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்காது. இப்போ இந்த உலகத்திலிருந்து நம்ம எவ்வளவோ பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், மற்ற மனிதர்களிடமிருந்து எவ்வளவோ பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். விவேகம் உடைய மனிதன் அதை சிந்தித்து பார்க்கணும். பார்த்து அதை அறிந்து உணர்ந்து அதனால் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். நமக்காக யாரோ ஒரு விவசாயி உழைத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு அரிசி எங்கேனா, அரிசி நம்ம நேராக கடையில் போய் ரேஷன் கடையில் அது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு யாரோ ஒரு முகம் தெரியாத யாரோ ஒரு விவசாயியினுடைய உழைப்பு. அவர் யாருன்னே தெரியாது. அப்போ யாரோ ஒருவர் உழைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடியும் 1000 பேர் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய உழைப்பும் யாரோ ஒருவருக்கு போகுதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நாம் பயன்படுத்துகிற ஒரு துணி, சட்டையில் இருந்து சாப்பிடுகிற உணவு, மற்ற செல்ஃபோனு, என்ன பொருளாக இருந்தாலும் யாரோ ஒரு மனிதன், எத்தனையோ பேர் அதற்கு பின்னாடி உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இயற்கை வளம் அதற்கு பின்னாடி இருக்குது. அதற்கெல்லாம் நம்ம அதனுடைய பலனை யோசித்து பார்த்து நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதனால் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறு உதவிக்கு கூட நன்றி மறவாமல் இருப்பார்கள். அதை பெரிய அளவாக நினைப்பார்கள். அதனுடைய விவேகம் உள்ளவர்கள். அடுத்த பாடல் இங்கே இன்னொரு கருத்து சொல்கிறார். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார்
சால்பின் வரைத்து. ஒரு உதவியினுடைய அளவு எவ்வளவுனா, உதவி வாங்குகிறார், அந்த உதவியினுடைய அளவு, அந்த உதவி பெற்றவர் பதிலுதவி செய்கிறார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வர்ற பொழுது ஒன்று நன்றி மறக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பதிலுதவி செய்யணுங்கிறதும் இருக்குது. நீ செய்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்கலைன்னு சொன்னால் மட்டும் போதாது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது திரும்ப அவருக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்கிறது எந்த அளவு இருக்கும்னா, எந்த அளவுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறது உதவி பெற்றவர் அவருடைய தகுதியை பொறுத்துனா. இப்போ தகுதிங்கிறதுல அங்கே ரெண்டு கருத்து இருக்குது. உதவி பெற்றவருடைய தகுதியை பொறுத்துனாக்க அவருடைய வசதியை பொறுத்து, அவருடைய வசதியை பொறுத்து அவர் திரும்ப நிறையா செய்யணும்னு ஆசை இருக்கலாம், நிறையா செய்யணும்னு எண்ணம் இருக்கலாம், நன்றி உணர்வெல்லாம் மிகுதியாக இருக்குது. ஆனால் ஏழ்மையில் இருக்கிறார், ஏழையாக இருக்கிறாருங்கிற பொழுது அவரால் ஒரு சின்ன அளவு தான் உதவி செய்ய முடியும். அது அவருடைய பொருளாதார தகுதிங்கிறது இருக்குது. அதனால் நமக்கு செய்யணும் நன்றி உணர்வு மிகுதியாக இருந்தாலும் திரும்ப செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றாலும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். அதனால் உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து, சால்புங்கிறது தகுதி, அவருடைய தகுதியினுடைய அளவை பொறுத்து அப்படிங்கிறது ஒன்று. பொருளாதார தகுதி, அவருடைய அப்போதைய நிலைப்பாடு, சிலருக்கு பணம் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் அவர் உதவி செய்ய முடியாதவராக இருப்பார். உதவி வாங்கினவர் உதவி கொடுத்தவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அவரும் நேரடியாக வந்து எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கலாம், இவர் திரும்ப செய்யறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறார், ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால் அப்போ அந்த நேரத்தில் அவருடைய தகுதி, அவருடைய மற்ற சூழ்நிலைகள், அதை பொறுத்து பதிலுதவி செய்தல் என்பது இருக்குங்கிறது ஒரு கருத்து. அதுக்கு மேலே அவரிடத்துல நிறையா இருந்தாலும் செய்யறதுக்கு மனசு இல்லைன்னா செய்ய மாட்டான், அவ்வளோதான். அப்போ அங்கே தகுதிங்கிறது அவனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து, அவனுடைய அறிவின் அளவை பொறுத்து. அவன் அதனால் முன்னாடி பயன் தெரிவான்னு சொல்லிட்டேன். அப்போ நல்ல விவேகமுடையவன், தர்மம் தெரிந்தவன், நல்ல பண்புடையவன், சின்ன உதவியை கூட பெரிதாக மனதில் மதிக்கக்கூடியவன், திரும்ப தனக்கு உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு வர்ற பொழுது அவன் செய்ததை விட பல மடங்கு உதவி செய்வான், பல மடங்கு உதவியை திரும்ப செய்வான். ஆனால் செய்யறதுக்கு அவனுக்கு மனசு இருக்கணும், அந்த மனசுங்கிறது இருக்குது. அதனால் பொருளாதார வசதி ஒரு பக்கம், பொருளாதார வசதிக்கு மேலே செய்யறங்கிற அந்த மனசு இருக்கே, அதை பொறுத்து தான் பதில் உதவிங்கிறது வரும்னு சொல்கிறார். ஆனால் உதவி பெற்றவர் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பதில் உதவி செய்வதின் அளவு அவர் பெற்ற உதவியின் அளவை பொறுத்தது அல்ல. ஆனால் உதவி வரைத்தன்று உதவின, அவர் எவ்வளவு உதவி வாங்கினாரோ அதனுடைய அளவை பொறுத்து பதில் உதவிங்கிறது இல்லை, அது பெற்றவருடைய தகுதியை பொறுத்து. அதனால் ரூபா கொடுத்தவனுக்கு இவன் 1 கோடி ரூபா திரும்ப கொடுக்கலாம், இப்படி அதை விட பல மடங்கு பல விதங்களில் உதவியானது செய்யலாம். அதனால் உதவி செய்கிற பொழுதும் தகுதியானவர்களை பார்த்து உதவி செய்யணும், அது ஒன்று. அதனால் நம்ம உதவி செய்கின்ற பொழுதும் தகுதியானவர்களுக்கு உதவி செய்தால் தான் அது நன்றி மறக்காமல் இருக்கும். நமக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது, நம்ம அந்த உதவியை எதிர்பார்க்கலை, ஆனால் நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் நமக்கு உதவுவார்கள். அதனால் இது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இல்லை, தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் அது. அதனால் தகுதி பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லியிருக்குல்ல, அதனால் தகுதி பார்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. நமக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இருந்தாலும், கொடுக்கறதுக்கு நிறையா இருந்தாலும், கேட்பவனுடைய தன்மை அறிந்து, கேட்பவனுடைய தகுதி அறிந்து கொடுக்கணும். அவன் நல்ல நோக்கத்துக்கு உண்மையான நல்ல காரணம் இருந்து கேட்டான்னா கொடுக்கலாம். அப்புறம் அதை வாங்கி அவன் சரியான முறையில் நல்லதுக்கு பயன்படுத்துவான்னு தெரிந்தால் கொடுக்கணும். உண்மையிலேயே அவன் நல்லதுக்கு தான் அதை பயன்படுத்துவான், உண்மையிலேயே அவனுக்கு அதற்கான தேவை இருக்குது என்று புரிந்து கொண்டு கொடுக்கணும், அதை பார்த்து கொடுக்கணும், அதெல்லாம் ஆராய்ந்து கொடுக்கணும். கொடுக்குற பொழுது ஆராய்ந்து கொடுக்கணும். அவன் திரும்பி செய்வானா மாட்டானாங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு அது வேண்டியதில்லை. ஆனால் வாங்குபவர்கள் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை புரிந்து உண்மையிலேயே அவனுக்கு தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கொடுக்கலாம். சிலர் சும்மா கேட்டு வைப்போமேன்னு கேட்பான், அவனுக்கு தேவை இருக்காது, ஆனால் இவன் நிறைய வச்சுருக்கிறானே கொஞ்சம் கேட்டு கொடுத்தா என்னன்னா, அதனால் கொடுத்து வச்சு கேட்குற மாதிரி இவனுக்கு பெரிய தேவையில்லை, இல்லை அதனால் அது இல்லாமலே சமாளிக்க முடியும்.
ஆனால் சும்மா போட்டு பார்ப்போம், வந்தால் லாபம், அப்புறம் திரும்ப கொடுக்குற போது பார்த்துக்கோ அப்படின்னா. அதனால் கொடுத்தா பார்ப்போம், கொடுக்கட்டுமே, கொடுக்குறவன் தான் நிறையா வச்சுருக்காங்கள, கொடுத்தா என்ன அப்படிங்கிறதுக்காக கேட்குற ஆள் உண்டு, நம்மளுடைய ஆழம் பார்க்கறதுக்காக கேட்குற ஆள் உண்டு. அப்போ உண்மையிலேயே அவனுக்கு அதற்கான தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவன் சரியாக பயன்படுத்துவானாங்கிறதையும் பார்த்து கொடுக்கணும். அதற்கு அதுதான் சரியான புண்ணியமாக இருக்கும். திரும்பி அவர்கள் செய்கின்ற பொழுது செய்யலாம், செய்யாமல் போகலாம். ஆனால் அவர்கள் பெற்றவர்கள் அதை அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல பெரிய அளவில் செய்வார்கள். ஏன்னா எல்லா சமயத்திலையும் உதவுபவன், அதாவது செல்வம் இருக்கிறவன் கொடுப்பவன் கொடுக்கிற நிலையிலேயே இருப்பான்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் விதியில் கேரண்டி கிடையாது. வாங்குபவன் வாங்குகிற நிலைமையிலேயே என்றைக்கும் இருப்பான்ங்கிறதுக்கு அப்படி எந்த எழுத சட்டமும் கிடையாது. கொடுப்பவன் கொடுக்கின்ற நிலையிலேயே எப்பொழுதும் இருப்பான்னு சட்டம் கிடையாது. அது எப்போ வேணாலும் மாறலாம். வாங்குபவன் கொடுக்கிற நிலைமைக்கு போகலாம், கொடுப்பவன் வாங்குகின்ற நிலைமைக்கு போகலாம். அது அவரவருடைய விதியை பொறுத்து, இறைவனுடைய திருவிளையாடல், அது எப்படி வேணாலும் இருக்கும். நிலைமை அப்படியே நேர் தலைகீழாக மாறுகின்றது உண்டு. அதனால் நமக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது உதவி செய்துவிட வேண்டும். நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம உடனே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உதவியை செய்துவிட வேண்டும். பிறகு நமக்கு உதவி தேவைப்படும் காலங்களில், இப்போ நமக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, நமக்கு அப்படி ஒரு நிலை வரலாம். அது வராதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்படி ஒரு நிலை வரலாம். அப்போ நாம் 4 பேர்கிட்ட உதவி கேட்க வேண்டியது இருக்கும். கேட்டோ கேட்காமலோ நமக்கு உதவி செய்யறதுக்கு 4 பேர் இருக்கணும். கேட்காமலே உதவி செய்யறதுக்கு 4 பேர் இருக்கிறது உத்தமம். அட்லீஸ்ட் கேட்ட பிறகாவது உதவி செய்கிற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கணும். எப்போ அந்த 4 பேர் வருவார்கள்னா, நமக்கு இருக்கிற பொழுது, நம்மால் முடிந்த பொழுது நாம் உதவி செய்கின்ற பொழுது தான். நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது உதவி செய்தால், நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது உதவுவதற்கு ஆள் வருவார்கள், இறைவன் அனுப்புவார். அதனால் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறது தெரியாது. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் அதை திருப்பி கொடுப்பார். இறைவன் திருப்பி கொடுப்பார். அதை புண்ணியம்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு செய்து உதவி புண்ணியம் செய்து இருந்தாக்க, நமக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பொழுது புண்ணியம் செய்திருந்தா, அது திரும்ப நமக்கு இறைவனுடைய அருளால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் யார் மூலமாகவோ வரும். நம்ம கொடுத்த ஆளே திரும்ப தரணுங்கிறது இல்லை. ஆனால் வேற யாரோ ஒருவர் நமக்கு, நம்ம எதிரி கூட திரும்ப கொண்டு வந்து கொடுப்பான். நண்பனாக இருந்தவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். 3வது மனிதன், முகம் தெரியாத மனிதர், பெயர் தெரியாத ஆள் அல்லது எதிரி, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது வந்து சேரும். அது பகவான் பார்த்துக்குவார். அந்த புண்ணியத்திற்கான பலன் நமக்கு திரும்ப வரும். அதை இறைவன் பார்த்து கொடுப்பார், பார்த்து செய்வார். அதனால் உதவி செய்கின்ற பொழுது பார்த்து கொடுக்கறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி ரோட்டில் போனாக்கா பிச்சை போடுங்கிறான். ஐயா சாப்பாடுக்கு வழியில் ஒரு சாப்பாடுக்கு ஏதாவது கொடு. 1 ரூபா 2 ரூபா யாரும் வாங்குறதில்ல. 1 ரூபா 2 ரூபா போட்டால் நம்மளை பிச்சைக்காரன் மாதிரி பார்ப்பான். அதனால் போட்டாக்க 5 ரூபா 10 ரூபா போடணும்னா, நம்ம போடுறோம் 10 ரூபா சாப்பாட்டுக்கு இல்லைன்னு கேட்பான். 10 ரூபா வாங்கிட்டு நேராக எங்கே போவான்? நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் அது எது எங்கே கிடைக்கும்னு. அதனால் சரக்கு எங்கே கிடைக்கும், கஞ்சா எங்கே கிடைக்கும், நமக்கெல்லாம் அது தெரியாது, அவனுக்கு தெரியும். அதை வாங்கிட்டு போய் அதுக்கு பயன்படுத்தினானா என்ன பண்ணுறது? அதனால் அதெல்லாம் பார்த்து கொடுக்கறதுங்கிறது உண்டு. அதனால் இடம் பார்த்து கொடுக்கணும், காலம் பார்த்து கொடுக்கணும்னு சொல்லுது. தானத்திலேயே தானம் பண்ணுறபோது பகவத்கீதையிலே பார்க்குறோம். சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம்னு இருக்குது. அப்போ தகுதி சரியான இடத்துல உரிய இடத்துல உரிய காலத்தில் கொடுக்குற தானம் தான் சாத்விக தானம். அதாவது புண்ணிய க்ஷேத்திரங்களில் புண்ணிய காலத்தில் தகுதியானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் சாத்விக தானம். அப்போ அதை பார்த்து நம்ம கொடுக்கணும். தவறான இடத்துல தவறான காலத்தில் பண்ணுகின்ற தானம் அது புண்ணியம் மாதிரி இருந்தாலும் சில சமயங்களில் பாவமாகவும் ஆகிவிடும். அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால் உதவி பெற்றவன் அவனுடைய தகுதியை பொறுத்தது. அதனால் நாம் செய்கின்ற உதவியினுடைய அளவை பொறுத்து அல்ல, உதவி பெற்றவனுடைய தகுதியை பொறுத்து அது இருக்கின்றது. நமக்கு வரக்கூடிய புண்ணியம், அந்த உதவியினால் வரக்கூடிய புண்ணியம் அது பெற்றவர்களுடைய தகுதியை பொறுத்து இருக்கின்றது. ஏன்னா அந்த தானத்தை வாங்கினவன்,
இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், அவர் உதவி பண்ணி கொண்டு இருக்கிறார், நம்ம கொடுக்குறோம். வாங்கி அவன் உண்மையிலேயே இல்லாத ஏழைகளுக்கு அந்த பணம் போய் சேர்ற பொழுது அது பன்மடங்கு புண்ணியமாக நமக்கு வருகின்றது. அதனால் அந்த பணம் போகிறது உண்மையிலேயே தகுதியான தேவையானவர்களுக்கு போய் சேருகின்ற பொழுது மிகுதியான புண்ணியமாக நமக்கு வரும். அல்லது அவன் வாங்கிட்டு அவன் வேறு யாருக்கோ சுயநலமாக அவனை பயன்படுத்தி கொள்வதோ இல்லை வேறு தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தாக்க அதனால் நன்மையானது புண்ணியமானது போதுமான அளவு வராது. அதனால் நம்ம செய்கின்ற உதவி பெறுபவனுடைய பயன்பாட்டை பொறுத்து இருக்கின்றது. சரி, அடுத்த குறள் போலாம். 6. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துன்பத்துள் துப்பாயார் நட்பு துறவர்க்க. அதான் விஷயம். இங்கே செய்த துன்ப காலத்தில் நமக்கு உதவியவர்கள், ஆபத்து காலத்தில் நம்ம கஷ்டத்தில் இருக்கிற பொழுது நமக்கு உதவியவர்களுடைய நட்பை என்றும் துறந்து விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எப்பொழுதும் அந்த மரண காலம் வரைக்கும், மரணம் வரைக்கும் அந்த நட்பை நாம் விடாமல் பேணி பாதுகாக்க வேண்டும். அது கருத்து. அதான் இங்கே சொல்ல வந்த கருத்து. இந்த செய்நன்றி அறிதலுக்கான கருத்து அதுதான். துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துன்ப காலத்தில் உதவி செய்தவர்களுடைய நட்பை என்றும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் மறந்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அவர்கள் பிறகு நாம் வசதி ஆகிட்டோம்னா, வசதி பெரிய ஆள் ஆகிட்டோம், அவர்கள் ஏழ்மையாக போயிட்டாங்க அப்படின்னாக்க நான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த துருபதன் அப்படி தான் நினைக்கிறான். நம்ம கதையில், மகாபாரத கதையில் பார்க்குறோம். துரோணாச்சாரியர் துருபதன் கதை அதான். படிக்கிற காலத்தில் ஒரு உதவி பண்ணார், பின்னாடி உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தரேன்னு சொன்னான். ஆனால் ராஜாவான பிறகு இவர் ஏழ்மைக்கு போயிட்டார். இவர் ஏழையாக இருக்கிறார், துரோணாச்சாரியர் ஏழையாக இருக்கிறார். அவன் பெரிய ராஜாவாக ஆயிட்டான். உதவின்னு கேட்க போகிற பொழுது அவமானப்படுத்துகிறான். நான் ராஜாவாக இருக்கிறேன், நீ பிச்சைக்காரனாக இருக்கிற, நீயும் நானும் எப்படி நண்பனாக இருக்க முடியும்னா, நீ நானும் எப்படி நண்பனாக இருக்க முடியும்? ஒரு காலத்தில் ஏதோ படிப்பு சொல்லி கொடுத்த, அப்போ உதவி பண்ணேங்கிறதுனால நண்பன்னு சொல்லி கொண்டு வராத, ஏதாவது பணம் வேணும்னா வாங்கிட்டு போயிடும்னா. அதனால் அவன் அந்த மாதிரி அப்போ என்னது, இவன் செல்வம் வந்த உடனே அந்த பழைய நட்பை அவன் மறந்து விட்டான், செய்த உதவியை அவன் மறந்து விட்டான். அது கூடாதுங்கிற. அதனால் நமக்கு ராமாயண மகாபாரதம் நம்ம புராண இதிகாசங்களில் பார்த்தா இது எல்லாத்துக்குமே கதைங்கிறது இருக்கின்றது. துன்பத்துள் துப்பாயார் நட்பு துறவர்க்க. இந்த ஒரு கருத்தை சொல்ல வந்தவர் கூடவே இன்னொரு கருத்தை சொல்கிறார். மறவர்க்க மாசற்றார் கேண்மை. மாசற்றார்னா நல்ல தூய்மையான நல்ல அறிவுடையவர்களுடைய நட்பை ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அதனால் இம்மைக்கு உறுதி கூற வந்தவர் மறுமைக்கும் உறுதி உடன் கூறினார்னா, மாசற்றார் கேண்மைனா நல்லவர்களுடைய நட்பு, நல்லவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளுதல், அதை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது, விடாது இருக்க வேண்டும். நட்பினை மறவாது இருக்க வேண்டும், எப்பொழுதும் அந்த உறவுகளை வைத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த பாடல். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தன் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. விழுமம்னா துன்பம். தன்னிடத்திற்கு வந்த துன்பத்தை முதல்ல சொன்னாரே, துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அதே மாதிரி தனக்கு துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை போக்கி உதவி செய்தவருடைய நட்பை எழுபிறப்பும் உள்ளுவர்னா, அடுத்தடுத்து இந்த பிறவியில் மட்டும் இல்லை, சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாதுன்னா, செத்தாலும் மறக்க மாட்டார்கள் விவேகம் உள்ளவர்கள். எத்தனை பிறவி வந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவிகளிலும் அதை மறக்காமல் இருப்பர். நன்றி மறவாத அறிவுடையவர், அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் அது இருக்கும். அதனால் அறியாதவர்கள், விவேகம் இல்லாதவர்கள் மறந்து விடுவார்கள். விவேகம் உள்ளவர்கள்
என்றைக்கும் அதை அந்த நட்பினை, அந்த உறவினை, அந்த உதவியவர்களுடைய நன்றியை என்றைக்கும் மறப்பது இல்லை. இந்த காலத்தில் மட்டுமில்லை, எந்த காலத்திலும் எந்த பிறவியிலும் மறப்பது இல்லை. அதனால் இவை இரண்டு பாட்டாலும் உதவி செய்தவருடைய நட்பினை என்றும் விடலாகாது என்பது கூறப்பட்டது. அடுத்த பாடல் 8. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எதை மறக்கக்கூடாதுங்கிறத இந்த செய் நன்றி அறிதல் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு இருக்கிறார். அதோட சேர்த்து எதை மறக்கணுங்கிறத சொல்லுகின்றார். ஏன்னா மறதிங்கிறது நமக்கு இயல்பாக இருக்கிறது, மறந்துடுவோம்னு. அதனால் சில விஷயங்களை மறக்கணும், மறக்கிறது நல்லதுன்னு. அதனால் நினைக்கக்கூடாது, நினைக்காமல் இருக்கிறது. அதனால் மறக்கிறதுங்கிறது, மறக்காமல் இருக்கிறதுங்கிறது நினைத்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு நினைக்காமல் இருந்தால் அது மறந்து போயிடும். அப்போ மறக்காமல் இருக்கணும்னா அடிக்கடி நினைக்கணும். அதனால் நல்ல ஒரு நன்மை செய்தவர், நன்றி செய்தவருடைய அந்த நன்மையை மறக்காமல் இருக்கணும்னா அது என்ன பண்ணணும், அடிக்கடி நினைக்கணும். நினைத்து கொண்டு இருந்தால் மறக்காமல் இருக்கும். அப்படி நினைவுபடுத்தி மறக்காமல் அதை வைத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய முயற்சியில் இருக்குது. மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படி இதுக்கு கூட சாஸ்திரத்தில் பரிகாரம் சொல்லி இருக்குது. அப்புறம் கரு சிதைத்தல், மகளிர் கரு சிதைத்தல், கருவை வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தை அழிக்கிறது. கரு உற்பத்தியாகாமல் பார்த்துக்கொள்வது அது தர்மமாகலாம், அது வேறு விஷயம். ஆனால் கரு வந்த பிறகு, ஒரு குழந்தை உருவான பிறகு அதை அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாப்பம். அதற்கு கூட பரிகாரம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் பெரிய பாப்பங்கள். அப்புறம் பார்ப்பன் பிரம்மஹத்தி, கரு சிதைத்தல்ங்கிறது சிசுஹத்தின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. குழந்தைகளை கொல்லுதல் என்பது, அதுவும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கொல்லுதல். அப்புறம் பார்ப்பான் பிராமணர்களை கொல்லுதல், அதுவும் பெரிய பாப்பமாக சொல்லியிருக்கு. பார்ப்பார் தப்பிய கொடுமை. இதற்கெல்லாம் கழுவாயும் உல, அதற்கு கழுவாய்னா பரிகாரம், அதற்கெல்லாம் கழுவாய் இருக்குது. ஆனால் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு, செய்தினா செய்த நன்மையை, செய்த உதவியை மறந்தவர்களுக்கு இல்லை, உய்தி இல்லை, அவர்களுக்கு உய்வு என்பது இல்லை, அதற்கு பரிகாரம் இல்லை. தர்மசாஸ்திரங்களில் எங்கேயுமே பரிகாரமானது சொல்லப்படவில்லை. அது மனுஸ்மிருதியிலையும் இருக்குது, தமிழில் புறநானூறு, இந்த மாதிரி எங்கேயுமே அதற்கு பரிகாரம் சொல்லவில்லை. ஆகவே செய் நன்றி மறத்தல் என்பது என்றைக்கும் கூடாது. செய் நன்றி மறத்தலின் குற்றம் கூடப்பட்டது. பரிகாரம் இல்லாத பாப்பம் என்பது சொல்லப்பட்டது. அதனால் இந்த 10 குறள்களில் என்ன பார்த்துருக்கோன்னு திரும்ப அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டு நிறைவு செய்வோம். முதல்ல 3 குறள்களில் காரணம் இல்லாமல் செய்த உதவி, உரிய காலத்தில் செய்த உதவி, பயன் கருதாமல் செய்த உதவி, இது அளவிடற்கரியது. அதனால் நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வர பொழுது நாம் செய்யணும். பிறர் செய்த உதவியை, பிறர் நமக்கு அந்த மாதிரியான காலத்தில் உதவி செய்ததை மறக்கக்கூடாது. நாம் அந்த மாதிரி உதவி தேவைப்படுபவர்களுக்கு பலன் கருதாமல் அவசர காலத்தில், தேவையான காலத்தில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்புறம் தகுதியானவர்களுக்கு உதவி செய்தால் அது பன்மடங்காக நமக்கு புண்ணியமாக திரும்ப வரும். அதையும் நம்ம அறிந்து செய்யணும். அதற்கும் அளவென்பது இல்லை. அப்புறம் நன்றி செய்தவர்கள், நமக்கு நன்மையை செய்தவர்களுடைய நட்பை எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. அப்புறம் மறக்க வேண்டியது பிறர் செய்த தீமை, மறக்கக்கூடாதது பிறர் செய்த நன்மை. பிறர் செய்த தீமையை மறக்கிறதுக்கு வழி அவர் செய்த ஒரு நன்மையை நினைவு கூறுதல், நினைத்து பார்த்தல். இறுதியாக செய் நன்றி மறத்தலின் குற்றம், அதற்கு பரிகாரம் இல்லை என்பதுதான். ஆகவே செய் நன்றி மறத்தல் என்பது என்றைக்கும் கூடாது. எப்பொழுதும் உதவி, சிறிய உதவியாக இருந்தாலும் நினைவில் வைத்து கொண்டு என்றைக்கும் நன்றி உணர்வோடு இருத்தல் வேண்டும். இது ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நீக்க வேண்டிய தர்மங்களில், அதாவது மறத்தல் என்பது ஒரு அதர்மம், அந்த மறத்தல் இல்லாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தர்மம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி
தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.